கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி அப்பம் செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அதோட இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைப்போம். ஊற வச்ச இந்த அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெலாம் இருத்துட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இதோடு நான் தேங்காய் துருவல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் அதோடு போட்டு இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். அதை மாவுமே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பாகு காய்ச்சி ஊற்றையில் அப்போ ஊற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதோட நான் ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து கம்பி பதம்லாம் வரணுன்றது இல்லை, பாகு வந்தால் போதும், வெல்லம் கரைஞ்சால் போதும். தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பக்கத்தை காய்ச்சி இந்த பாகு எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா தண்ணி நிறையா ஊற்றினோம்னா நம்ம மாவோட கலக்கையில் மாவு ரொம்ப இலகிரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே பாகு எடுத்துக்கலாம். இப்போ அது காய்ச்சி வந்த பாகை வடிகட்டி மாவோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துன மாவோட நான் ஒரு 4 ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். அதே இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆப்பச்சோடா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு துளி உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லத்தில் உப்பு நிறைய இருந்துச்சுன்னா உப்பு சேர்க்க வேணாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். மாவு இப்போ நல்லா ஊறி இருக்கு. மாவுமே இந்த அளவுக்கு ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. ஒன்று போட்டு பார்ப்போம். எண்ணெயுமே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அப்பம் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றுங்க. அப்படியே மாவு நல்லா வெந்து நல்லா மேலே பொங்கி வரும். போடவுமே ஊற்றவுமே திருப்பிட வேணாம். அந்த உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து இப்படி நல்லா உப்பி வரும். வந்ததுக்கப்புறம் அப்படி திருப்பி விடணும். மாவு பிதிந்தே வராது. இந்த அளவு இந்த இதில் செஞ்சோம்னா பிதிந்தெல்லாம் வராது. ரொம்ப பார்க்கவே அப்பம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா வேகட்டும். அப்படியே லேசாக ப்ரௌன் கலர் பார்டர் மாதிரி வரையில் பாப்பத்தை எடுத்துருவோம். பாருங்கள், அப்பம் நல்லா வெந்து எந்த பிதிருமே இல்லாமல் பார்க்கவே நல்ல அப்பம் உப்பி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நம்ம தேங்காயெலாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு 4 நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த டேஸ்ட்டான அப்போ நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.